ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட். ஓகேவா? அவர் வந்து கடவுள் வந்து 2 தடவை அவர் வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ண ஒரு விஷயம். ஓகேவா? அந்த சிலுவையில் அறையிலிருந்து காப்பாற்றுக்கு ஒரு விஷயம். பட் எல்லாருமே எப்படி எப்படி பார்த்து படிச்சிருப்போம்னா, பைபிளில் அவர் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு வந்து கடவுள் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் சிலுவையில் அரைஞ்சதாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கலில் பைபிள் ரெக்கார்டில் எழுதப்பட்டது. பட் அதில் 2 இடத்துல எப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணாருன்றது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, கடவுள்கிட்ட வந்து அவர் ஜீசஸ் வந்து ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணி கேட்குறாரு, இந்த பாடல்லேருந்து என்னை விலக்கி கொள்ள முடிஞ்சால் என்னை வந்து விலக்கி கொள்கிற மாதிரி கேட்காரு. ஸோ அந்த டைம் வந்து ப்ரே பண்ணிட்டு வராரு. அந்த டைம் காவலாளிகள் வராங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறாங்க யூதாஸ்காரித்து. அந்த டைமில் பேதுருன்னு ஒரு நபர் வந்து அவர் கூட இருக்கிற ஒரு சீடர் ட்ரிகர் ஆகி தன்னோட உடையிலிருந்து வாளை எடுத்து அந்த காவலாளியோட காதை வந்து வெட்டிடுறார். ஓகேவா? ஸோ அந்த காவலாளியோட காதை வந்து வெட்டும் போது ஜீசஸ் வந்து அதை எடுத்து உன் வாழை உரையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதை அந்த பர்சனுக்கு ஒட்ட வைக்கார். ஸோ இப்போ அந்த காவலுடைய காதை வந்து வெட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு ட்ரிகர் பண்ணது யாருன்னு பார்த்தா கடவுள் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் 3 தடவை நீ இந்த இப்படி பண்ணதுக்கு மறுதளிக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி 3 தடவை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன பண்ணிடுறாரு, மறுதளிச்சார். ஓகே, இது ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜீசஸை காப்பாற்ற கடவுள் பண்ண ஒரு ட்ரைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு பர்சனை வந்து இப்போ பிடிக்க வராங்க, அந்த இடத்துல டக்குன்ட்டு இன்னொரு பர்சன் வந்து ஆயத்தை எடுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லோரும் யார் பக்கம் திரும்பிடும்னா, அந்த காப்பாற்ற ட்ரை பண்ண பர்சன் மேலே அகென்ஸ்டாக திரும்பிடும். ஸோ அவங்க யாரை பிடிக்க வந்தாங்க? ஜீசஸை பிடிக்க வந்தாங்க. அவங்க எல்லோரும் யாரை அட்டாக் பண்ணியிருப்பாங்க? ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுன்னா, டைரெக்டாக அவங்க இப்போ அந்த பேதுருன்ற பர்சன் வந்து வாள் எடுத்து வெட்டுறாரு. வெட்டின உடனே அங்கே இருக்கிற காவலாளிகள் டக்குன்னு பேதுரு பக்கம் தான் திரும்புவாங்க. ஸோ அந்த டைமில் அது வேண்டான்ற மாதிரி ஜீசஸ் வந்து அந்த இடத்துல அவருக்கு வந்து காதை எடுத்து திரும்பி ஒட்ட வைக்கிறாரு. வச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து அவர் போகிறார். இது ஒரு டைம் காப்பாற்ற ட்ரை பண்ணுறது தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? 2வது டைம் எங்கே காப்பாற்ற ட்ரை பண்ணார்னா, பிளாத்து. ஸோ பிளாத்து வந்து என்ன பண்ணுறான், அவன்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதாவது ரோம் அரசாட்சி தான் நடக்குது. ஸோ அவர்கிட்ட தான் அதாவது ஜீசஸ் சிலுவையேறணும், பரபாசை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. ஸோ அந்த டைம் அந்த பிளாத்துன்ற அந்த அரசாட்சி ரூலர் அவரோட மனைவி அவர் கனவுல வந்து சில விஷயங்கள் பார்க்குறா, அது நல்லது இல்லைன்னு மாதிரி தெரியுது. ஸோ உடனே வந்து இவர் வந்து கடவுளோட மகன், இவர் வந்து சிலுவையில் அரைஞ்சிடாதுன்ட்டு சொல்லி தன்னோட கணவனான பிளாத்துட்ட சொல்கிறா. சரியா? அப்போ என்ன பண்ணுறாரு கடவுள், அந்த டைமும் கடவுள் என்ன பண்ணுறாரு, பிளாத்து மூலமாக இல்லை நான் வந்து சிலுவையில் அறைய விரும்பலை, அவர் நல்லவராக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் பிளாத் சொல்லி முடிச்சுறாரு. ஸோ இதுக்கு மேலே எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்களே என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னு அவர் அந்த இடத்துல விளைகிறார். ஓகேவா? ஏன்னா அவர் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த இடத்துல கலவரம் பெருசாக வர மாதிரி தெரிஞ்சு, அதனால் நீங்கள் என்ன எப்படி உங்கள் ஒப்பீனியன் படி நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க, பரபாச விடுதலை பண்ணிக்கோங்க, ஜீசஸ் சிலுவையில் அறையணும்னா அறைங்கன்னு சொல்கிற மாதிரி
ஜீசஸ் அறைங்கன்னு எதுவுமே சொல்லாமல் இதில் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னு கை கழுவிட்டு அவர் நவுன்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லேயும் கடவுள் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்காரு. யாருக்கு? ஜீசஸ் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற ஜூஸ் அவங்க தான் வலுக்கட்டாயமாக இல்லை இவர் சிலுவையில் அரைஞ்சே ஆகணும்னு சொன்ன கொண்டு போய் ஒரு 2 பிளெஸிங்ஸ் அதை பற்றி நான் பேசியிருப்பேன் ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பியூட்டிஃபுல்லான பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வர அந்த பிளெஸிங்ஸ்க்காக ஜென்ரேஷனாக எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ரேஷன் அழிவாங்க, இன்னொரு ஜென்ரேஷனில் க்ரியேட் ஆவாங்க, அப்படி கண்டினியூட்டியாக அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதாவது அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே வந்து எனிமீஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அது வந்து வேர்ல்டோட நேச்சர். அது என்ன லெவலுக்கு போனாலும் அதாவது ஒரு புத்திசாலித்தனம் வந்து புத்திசாலி சொல்லிக்கிற மாட்டான். ஓகேவா? ஸோ தன்னைத்தானே ஒரு புத்திசாலி சொல்லிக்கூட இனமா இன்றைக்கி வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அவன் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு விஷயம் கண்டுபிடிச்சாலோ அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அவனை அழிக்கக்கூடிய விஷயங்களும் அகேன்ஸ்ட் உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்செப்டில் தான் ஜூஸ் வந்து இன்னும் இதாகிட்டே இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். அதாவது நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 இன்சிடென்ட். ஒன்று பிளாத்து கை கழுவுன இன்சிடெண்ட்டில் காப்பாற்ற ட்ரை பண்ணது. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவை ட்ரிகர் பண்ணி அவர் மூலமாக உரையிலேருந்து வாழை எடுத்து வெட்ட வச்சது. ஸோ இந்த மாதிரி 2 இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பிப்ளிக்கல் ரெக்கார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக பைபிள் பற்றின சம் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.